வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல கிராமத்து சுவையில் நிறைய நாட்டு காய்கறிகள் சேர்த்த ஒரு அருமையான குழம்பு இது. இது வந்து இறால் குழம்பு. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த இறால் குழம்பு போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே இறால் சேர்க்காமல் வெறும் சைவ குழம்பாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் கருவாடு போட்டு கருவாடு குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இந்த அட்டகாசமான குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். கிராமத்து சுவையில் செய்யணுன்னா கண்டிப்பாக மண் சட்டியில் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், இதுதான் தாளிக்க போட போகிறோம். அதுக்கு முன்னால் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நம்ம ஒரு நல்ல பெரிய தக்காளியாக, பழமான ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு இதை குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இது நல்ல குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக ஸோ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு கல்லுப்பு மஞ்சள் போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் இறால். ஸோ இந்த இறால் சேர்க்காமல் இதை சைவ குழம்பாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கடுகு, வெந்தயம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், அப்புறம் ஒரு 8 பல் பூண்டை அப்படியே 1-2 தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் சும்மா ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் வந்து நான் காய்கறி என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சை. இப்போ மொச்சை சீசன் வந்ததுனால ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை. ஸோ இப்போ நம்ம அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. காய்கறிகள்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இறாலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள். ஸோ தனி மிளகாய்த்தூள் போடும்போது அது குழம்புக்கு வந்து ஒரு நல்ல கலரும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடுவோம். இது வதக்கினோன்னே நம்ம வச்சுருக்க காய்கறி எல்லாம் இதில் சேர்த்து அப்படியே இந்த மசாலாவோட ஒரு வதக்கி விட்டுங்க ஃபஸ்ட்டு. இந்த குழம்பு நீங்கள் அடுத்த நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படியே அந்த மண் சட்டியிலே வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் இன்னும் சூப்பராக இருக்கும். பழைய சாதத்து கூடலாம் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த காய்கறிகள்லேயும் அந்த காரம், உப்பு, புளிப்பெல்லாம் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். நம்ம இந்த மொச்சப்பயிரும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு பரட்டி விடுங்க போதும். இப்போ அடுத்தது தான் முக்கியமானது. கமகமன்னு சாம்பார்லேருந்து மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா. அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. நம்மளுடைய செட்டிநாடு மீன் குழம்பு தூள் ஸ்பெஷலாக இது வந்து மீன் குழம்பு, எறா குழம்பு, நண்டு குழம்பு, இந்த மாதிரி வகைகள் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், வாங்கி ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு மீன் குழம்பு தூள். ஸோ மீன் குழம்பு தூளுங்கிறதுனால இது சைவத்துக்கெலாம் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. இது தூள் சைவம் தான். நீங்கள் அதை வச்சு வத்த குழம்பு கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த 3 டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன், செட்டிநாடு மீன் குழம்பு தூள். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி ஒரு 2 கப்பு. இது வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி, கழனின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி குழம்பு வகைகள் எல்லாமே நீங்கள் இந்த கழனியில் செஞ்சு பாருங்கள், அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். ஸோ எல்லாம் கலந்து விட்டுடுங்க. நல்லா தேவையானது எல்லா இதுவும் போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த காய்கறி வந்து ஒரு பாதி வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு,
புளி அதெல்லாம் நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். ஸோ காய்கறி ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும். நல்ல இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த தூள் நம்ம போட்டிருக்க தூளோட பச்சை வாசனையும் போயிடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருதுனாலே அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 1½ டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விட்டுருங்க. காய்கறி பாதி வெந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு தண்ணியாக போயிடும். ஸோ கொஞ்சம் புளியை திக்காக கரைச்சி வச்சுட்டு அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு, உப்பு காரம் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த புளி எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிட்டு உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சைவமாக செய்ய போகிறீங்கன்னா இறாலை மட்டும் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் திக்கானோன்னு குழம்பு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த டைமில் உடச்சி போடுங்க. அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச இறாலை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடுங்க. ஸோ இறாவே கொஞ்சம் தண்ணி வேற விடும், அதனால தான் சுத்தமாக வடிச்சிட்டு நீங்கள் போடணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இறா போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் தான் இறா வேகிறதுக்கு. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிய விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த மண் சட்டியோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் இன்னமும் அந்த கொதி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான கிராமத்து சுவையில் சூப்பரான ஒரு இறால் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள், நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய செட்டிநாடு ஃபிஷ் மசாலாவில். அது இல்லாதவங்க நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூளே போட்டு கூட செய்யலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை சுட சுட சாதத்தில், அப்படி ஆவி பறக்கிற சாதத்தில் நல்ல கமகமன்னு இருக்க குழம்பை நீங்கள் ஊற்றி கொடுங்க. எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் கூட கொஞ்சம் இன்றைக்கி நெத்திலி ஃப்ரையும் கொஞ்சம் நம்மளுடைய இறாலில் நம்மளுடைய 65 பவுடர் வச்ச 65யும் செஞ்சுருக்கேன். இறால் 65 பொரிச்சது. அவ்வளோதான். நல்ல நாட்டு காய்கறிகளே சாப்பிடாத குழந்தைங்க கூட, பசங்க கூட, பெரியவங்க யாராக இருந்தாலும் இந்த காயெல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்கிறவங்க கூட இந்த குழம்புல இருக்க காயை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய்கறி அதோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.